لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. வஸித்னாஹும் ஹுதா, ஹிதாயத்தை அவர்களுக்கு அதிகமாக ஆக்கினோம். இந்த ஆயத்திலே ஹிதாயத்தை கூடுதலாக ஆக்கப்பட்டது பற்றி இந்த ஆயத்து கூறுகிறது. இப்போ ஹிதாயத்தும் ஈமானும் இமாம் புகாரி இடத்துல ஒன்று. எனவே ஈமானில் ஜியாதத்தி இருக்குது என்று இமாம் புகாரி நிலைநாட்டுகிறார். இந்த ஆயத் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி சொல்லக்கூடிய ஆயத். ஸித்னாஹும் ஹுதா. ரோம் நாட்டிலே ஒரு அநியாயக்கார ஒரு ஆணவம் படித்த அரசன் இருந்தான். அவன் பேர் திக்யானூஸ். அவன் பேர் என்ன? ரொம்ப சிலை வணக்கத்தில் வெறி பிடித்த நபர். அவனை மட்டுமல்ல, அவனுடைய நாட்டு பிரஜைகள் எல்லாம் சிலை வணக்கம் செய்யணும் என்று சட்டம் போட்டு நாட்டின் சட்டமாக ஆக்கிவிட்டான். பொதுமக்கள் அவனுடைய அந்த கடுமைக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து, உலகிலே கிடைக்கக்கூடிய பயன்களை கருதி தங்களுடைய மார்க்கத்தை எல்லாம் விட்டுட்டு அவன் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் சிலை வணங்கியெல்லாம் ஆயிட்டாங்க. அவன் நாட்டில் வேறு யாரும், வேறு எந்த மதத்தவர்களும் அவங்களுடைய மத வழிபாட்டை செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூமியில் சில இளைஞர்கள் நாம் ஏன் கீழ்ப்பணியணும் அசத்தியத்திற்கு? படைத்த இறைவனை கோபப்படுத்திவிட்டு மஹ்லூக்குக்கு கீழ்ப்பணியணுமா என்ற எண்ணம் அவங்களுடைய இதயத்தில் ஹஷியத்தை இலாஹி, அல்லாஹுடைய பயம், நூரே ஹிதாயத்துடைய ஒளி நிரம்பிவிட்டது. அவர்கள் மட்டும் கீழ்ப்பணியவே இல்லை. அடி வாங்கினாங்க, வாங்கினாங்க, ஊர் ஒதுக்கப்பட்டாங்க, பொறுமையுடன் இருந்தார்கள், தவக்குலுடன் இருந்தாங்க. அல்லாஹ் இடத்திலேயே ஒதுங்கினாங்க. மன்னருக்கு முன்பு கூட வீரத்துடனே தீரத்துடனே
உண்மையான அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த துணிவும் ஏற்பட்டது. குர்ஆனுடைய ஆயத் சொல்கிறது, அந்த திக்யானூஸ் மன்னனுக்கு முன்னாலே இந்த வாலிபர்கள் சென்று, ரப்புனா எங்களுடைய ரப்பு சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமியை படைத்த ரப்பு, லன்னதுஅ மின் தூனிஹி இலாஹன், அந்த ரப்பை விடுத்து வேற எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம். லகது குல்னா இதன் ஷததா, அப்படி நாங்கள் செயல்படுபவர்களாக இருந்தால் நாங்கள் மோசமான சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னவர்களாக ஆகிவிடுவோம் என்ற கருத்துப்பட மன்னருக்கு முன்னாலே எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அந்த இளைஞர்கள் கொடுத்த ஆதாரம் இது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சிலை வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அறிவு ரீதியாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கட்டத்தன்மை, அவங்க மடத்தன்மை புரியுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அந்த நாட்டை விட்டு ஓடி பாதுகாப்பு பெறணும் என்பதற்காக ஒரு மலையில் உண்டான குகையில் தஞ்சம் புகுந்தான். மன்னருடைய கொடுமை தாங்க முடியாமல். இந்த சம்பவத்தை பற்றி தான் ஜித்னாஹும் ஹுதா, எல்லா ஈமான் கொண்டவங்களும் பயந்து அரசருக்கு கீழ்ப்பணிந்து சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த வாலிபர்கள் மட்டும் சிரமங்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு கடைசி கட்டத்தில் ஒரு மலையின் உச்சிக்கு சென்று குகையில் இருந்து தௌஹீதை நிலைநாட்டினார்களே. ஜித்னாஹும் ஹுதா. இப்போ இந்த இடத்துல நஃப்ஸ ஈமான் இல்லை ஜியாதத் ஏற்பட்டிருக்குதா அல்லது முகம்மில் ஈமானில் ஜியாதத் ஏற்பட்டிருக்குதான்னு சொன்னால், நஃப்ஸ ஈமான் பலமாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். எனவே நஃப்ஸ ஈமானில் ஜியாதத் இல்லை, அந்த ஈமானுடைய லவாஹிக் அதில் தான் ஜியாதத் இருந்திருக்குன்னு சொல்லி தெரிகிறது. அடுத்து யஸீதுல்லாஹுல்லதீன ஹததௌ ஹுதா, மூணாவது ஆயத்து. இமாம் புகாரி ஈமான்ல யஸீது யன்குசுக்கு ஆதாரங்களை அடுக்கிட்டு வராக. யஸீதுல்லாஹுல்லதீன இஹ்ததௌ ஹுதா, அல்லதீன ஹததௌ ஹிதாயத்து பெற்றவர்களுக்கு ஹுதன் ஹிதாயத்தை அதிகமாக்குகிறான். ஹிதாயத்து பெற்றவர்களுக்கு ஹிதாயத்தை அதிகமாக்குகிறான். இந்த ஆயத்தை சூரத்து மரியமில் இருக்கிறது. இந்த ஆயத்திற்கு முன்பு காஃபிர்களை பற்றி கூறுகிறான். குல் மன் கான ஃபில் ضلالத்தி, யார் வழிகாட்டில் இருக்கிறாங்களோ, வலாலத்தில் இருக்கிறாங்களோ, ஃபல் யம்துது லஹுர் ரஹ்மானு மத்தா, அந்த வழிகேட்டில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதை நீட்டித் தருகிறான், அந்த வழிகேட்டில் தொடர்ந்து வைக்குகிறான் என்பதை பற்றி காஃபிர்களுக்கு வலாலத்தை கூடுதலாக ஆக்குகிறான், வலாலத்தை ஸ்திரமாக ஆக்குகிறான் என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடரில் தான்
யஸீதுல்லாஹுல்லதீன ததவ், ஹிதாயத்து பெற்றவர்களுக்கு ஹிதாயத்தை அதிகமாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான். இப்போ இங்கே ஜியாதத்து என்றால் இஸ்திகாமத். நாலாவது ஆயத், வல்லதீன ஹததவ் ஜாதஹும் ஹுதா வ ஆதாஹும் தக்வாஹும். இது சூரத்து முஹம்மதில் இருக்கிறது. ஹிதாயத்து பெற்றவர்களுக்கு ஹிதாயத்தை அதிகமாக்குகிறான், அவர்களுக்கு அவர்களுடைய தக்வாவையும் கொடுக்குகிறான் என்று இந்த ஆயத்தில் இருக்கிறது. அசல் பிரச்சனை இமாம் புகாரிக்கு ஜாத யஸீது இதுதான். இந்த ஆயத்துக்கு முன்னால உலாயிக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும். காஃபிர்களை பற்றி சொல்லும்போது அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அவர்கள் மனோ இச்சையை பின்தேர்ந்தார்கள் என்று கேடு கெட்ட ரெண்டு சிஃபத்தை சொல்லிவிட்டு அவங்களுடைய முக்காபலத்தில் மோமின்களுக்கு ரெண்டு சிஃபத்தை சொல்கிறான். ரெண்டு சிஃபத்து என்ன? ஜாதஹும் ஹுதா ஒரு சிஃபத்து, வத்தபஉ அஹ்வாஹும். தபா அல்லாஹு அலா குலூபிஹிம்னுடைய முக்காபலில் ஜாதஹும் ஹுதா சொல்லியிருக்கிறான். வத்தபஉ அஹ்வாஹும் என்ற காஃபிர்களுடைய சிஃபத்தில் முக்காபல்ல ஆத்தாகும் தக்குவாகும் என்று சொல்லியிருக்கிறான். இதில் என்ன தெரிகிறது? இங்கே ஜியாதத் ஈமான் நோக்கம் முராத் அல்ல. கல்பில் 100 ஈமானுடைய 100 ஜியாதத் செஞ்சிருக்கிறான் என்று தெரிகிறது. நம்ம சொன்ன மாதிரி நஃப்சுல் ஈமான் அதை பலப்படுத்தியிருக்கிறான். நஃப்சுல் ஈமானில் ஒரு 100 கொடுத்து அதை கூடுதலாக ஆக்கியிருக்கிறானே தவிர காமில் ஈமானில். 5வது ஆயத்து வயஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானா, மூமின்களுக்கு ஈமானை அதிகமாக்குவான். யஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானா, மூமின்களுக்கு. இமாம் புகாரியுடைய பாஷையில் இந்த ஆயத்துலையும் ஈமான் ஜியாதத்துன்னு தெரியுது. இது சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஆயத். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், அந்த சூறாவில் தான் இந்த ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்துக்கு முன்னால் இருக்கிற ஆயாத்துகளில் நரகத்தை பற்றி சொல்லுவான். அலைஹா திஷ்அத அஸர், அந்த நரகத்தின் மீது 19 வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த நரகத்தின் மீது 19 வானவர்கள் இருக்கிறாங்க என்ற அந்த ஆயத்தெல்லாம் வருது. வானவர்களில் நரகத்தை சம்பந்தமான விஷயங்களில் தலைமை அதிகாரி அவருக்கு பேர் மாலிக். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, 19 நீ அல்லாஹ் சொன்னான், 19 வானவர்களை எதுக்கு நியமித்தான்? பொதுவாக உலகத்தினுடைய தக்வீனாத் நடைமுறையில் அதை ஏன் அப்படி செஞ்சான், இதை ஏன் அப்படி செஞ்சாங்கிற கேள்வியை கேட்கக்கூடாது. கழுதையை ஏன் அப்படி படைத்தான், மனிதனை ஏன் இப்படி படைத்தான்,
கடலை ஏன் அப்படி படைச்சாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் தாலாவுடைய அமைப்பு முடிஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் நரகத்தை படைச்சு நரகத்தில் ஒரு 19 வானவர்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஏன் என்ற கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அது தக்வீனி. பணக்காரனை ஏன் படைச்சிருக்கிறான், ஏழையை ஏன் படைச்சிருக்கிறான், எல்லாத்தையும் பணக்காரனாகவே படைச்சிருக்கலாமே. எத்தனையோ பேர் நொண்டியாக இருக்கிறாங்களே, முடமாக இருக்கிறாங்களே, குருடாக இருக்கிறாங்களே, குருடர்லாம் யாரையும் படைக்காமல் இருக்கலாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு உண்டான சான்ஸே இல்லை. உலகத்தை உண்டாக்குவதற்காக நடத்தாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பதில் முடிஞ்சு போச்சு. இதில் கேள்விக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர்கள் எல்லாம் சில ஹெக்மத்துகள் இருக்கு சொல்லியிருக்கிறாங்களாம். 19 வானவர்கள் அந்த நரகத்திற்கு காவலாளர்களாக இருக்கிறாங்க. நரகத்திலே குற்றவாளிகளுக்கு 19 விதமான தண்டனைகள் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தண்டனைக்கும் பொறுப்பாளியாக ஒரு வானவரை நியமித்திருக்கிறான். ஆகவே 19 அதிகாரிகள், 19 விதமான தண்டனை இருக்குது, 19 அதிகாரிகள். ஆனால் ஒரு வானவருடைய சக்தி ஆற்றல் என்பது ரொம்ப பெருசு. லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்தாலும் செய்ய முடியாத வேலையை ஒரே ஒரு வானவர் செஞ்சிருவார். அப்படி இருக்க 19 தண்டனைகளுக்கு 19 பொறுப்பாதிரியாக அல்லாஹ் நியமித்திருக்கிறான்னா ஒரு வானவருக்கு அவருடைய ஆற்றலுக்கு ஒரு தாயிரா வச்சிருக்கிறான், ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளால் தான் அவர் செயல்பட முடியும். இன்னொரு வானவர் அவருடைய அதிகாரம் அந்த வட்டத்திற்குள்ளால செயல்படுத்த முடியும். ஃபீ நஃப்ஸிஹி அவங்களுடைய ஆற்றல் பெருசு என்பதில் மாற்று கருத்து இல்லை. மலக்கல் மௌத் இருக்கிறாங்க. ஒரே நொடியிலே லட்சக்கணக்கான மனிதர்களுடைய உயிரை வாங்க முடியும். ஜப்பானில் ஒரு உயிர், இந்தியாவில் ஒரு உயிர், அமெரிக்காவில் ஒரு உயிர், லால்பேட்டில் 5 உயிர், சிதம்பரத்தில் ஒரு 15 உயிர், எல்லாம் 10-10க்கு நடந்தது. ஒரு நொடியில் எத்தனை பேருடைய உயிரை வாங்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட வானவர், இதை தவிர வேறு ஏதாவது அவருக்கு சக்தி இருக்குதுன்னு அல்லாஹ் கொடுக்கல. ஒரு கர்ப்ப பையில 4 மாதத்துக்கு பின்னால் 4வது மாதத்தில் உயிரை போடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்ன? தன்னுடைய தூதர்களுக்கு இவர்களின் மூலமாக வஹி அறிவிப்பான். அந்த வேலை அவங்களுக்கு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேகத்தை கொண்டு போய் விரட்டி விட்டு அந்த ஊரில் மழை பெய்ய வைக்கிறது, இந்த ஊரில் மழை பெய்ய வைக்கிறதுக்கு உண்டான பவர் இருக்குதான்னா கொடுக்கல. அல்லாஹ் தஆலா செய்ய முடியாது அவங்களால. அதுக்கும் தனிவானவர் இருக்கிறார். நம்முடைய உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய கண்கள் கேட்க முடியாது, நம்முடைய காதுகள் பார்க்க முடியாது, நம்முடைய நாக்கு சுவைக்க முடியாது. நாக்குக்கு சுவைக்கிறது, மூக்குக்கு நுகர்வது, காதுக்கு கேட்பது, கண்ணுக்கு பார்ப்பது. இந்த மாதிரி வானவர்கள் 19 பேரை ஏன் நியமிச்சான்னு சொன்னால் 19 விதமான தண்டனை இருக்குது. அந்த 19 விதமான தண்டனைக்கும் 19 வானவர்கள். இது அல்லாஹ் தஆலாவுடைய தக்வீனி அமைப்பு. அவரவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகார வரம்புக்குள்ளால் இருந்து செயல்படுவார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அலைஹா திஸ்அத அஷர் என்று சொல்லியிருக்கிறதுல ஒரு தக்வீனி ஹிக்மத் இருக்கிறது. இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்லுவான்,
அலிஹா திஸ்அத்தர். பக்கத்தாயத்துன்னா ஹாஃபிஸ் யாரும் இல்லையா? ஹாஃபிஸ் அஞ்சுன்னு சரி. உமாஜால்னா அஸ்ஹாபன்னார் இல்லா மலாயிகத்தன். நரகத்தினுடைய காவலாளிகளாக வானவர்களைத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம். உமாஜால்னா இத்தத்தகும், அவர்களுடைய அந்த எண்ணிக்கை 19 எண்ணிக்கையை இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். சொல்லு. காஃபிர்கள் இந்த பரீட்சையில் மாட்டிக்கணும். இந்த ஆயத்தை வந்த உடனே காஃபிர்கள்லாம் சிரித்தார்களாம், கேலி செய்தார்களாம், பரிகாசம் செய்தார்களாம். வானவர்கள் என்று சொல்கிறார் முகம்மது. வானவர்கள் மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. அவங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது. ஒரே ஒரு வானவரை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்களை அந்த ஊரை மேலே கீழே தூக்கி புரட்டி போட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு வானவர் போதாதான் நரகத்திற்கு? 19 வானவர்கள் சொல்கிறாரு. இது சிரிப்புக்கு இடமா இருக்குதே என்கிற மாதிரி கேலி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். வமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு. அதே ஆயத்தில் லியஸ்தைகீன அல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அஹ்ல கிதாபுகள் உறுதியானது உண்மையானது என்று நம்ப வேண்டும் என்பதற்காக. 2வது ஹிக்மத். ஏண்டா அவங்க வேதத்தில், தௌராத்தில், இஞ்சியில் நரகத்தினுடைய காவலாளிகள் 19 பேர் என்ற செய்தி அங்கேயும் இருக்கிறது. அப்போ அந்த அஹ்ல கிதாபுக்கு நம்ம வேதத்துலேயும் 19 இருக்குது, இந்த முகம்மது சொல்கிற வேதத்துலேயும் 19 இருக்குன்னா இது உண்மையாக தான் இருக்கும் என்கிற அந்த யக்கீன் உண்டாகும். காஃபிர்களை பொறுத்து வேண்டுமானால் அது கேலி பரிகாசமாக இருக்கும். லியஸ்தைகீன அல்லதீன ஊத்துல் கிதாப், அப்புறம் தான் வருது யஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானா, ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை அதிகமாக்குவான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் கேலியும் பரிகாசமும் செய்து கொண்டிருக்கும்போது ஈமான் கொண்டவர்களுக்கோ ஈமான் அதிகமாக ஆகிறது. யஸ்தாதல்லதீன ஆமனு. நம்ம சொல்லுவோம் இங்கேயும் நஃப்ஸ ஈமான் தான். நஃப்ஸ ஈமான் இங்கே நோக்கம் இல்லை. ஏன் நஃப்ஸ ஈமானில் ஜியாதத்துக்கு சான்ஸ் இல்லை? இது முத்தஅல்லிகாத் ஈமானில், லவாஹிக் ஈமானில், முகம்மிலுல் ஈமானில் உண்டான ஜியாதத்து தான் சொல்லுது. அசல் பிரச்சனையே அது தான். ஆயத்தெல்லாம் நம்ம சரியும்போம். ஆனால் நஃப்ஸ ஈமான் ஜாயிதாகமான்னு சொன்ன ஆகாது. முத்தஅல்லிகாத் ஈமான், லவாஹிக் ஈமான், முகம்மில ஈமான் தான் ஜாயிதாக ஆகிறது. ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா. இது தௌபாவுடைய ஆயத்து. இது இந்த ஆயத்தை கொண்டும் ஈமானில் ஜியாதத்து நுக்சான் ஆதாரமாக இமாம் புகாரி எடுத்திருக்கிறாங்க. وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا. இதான் இந்த ஆயத்துடைய முழு தொடர். குர்ஆனுடைய சூரத் இறக்கப்படுமேயானால் அந்த முனாஃபிக்கீன்களில் சிலர் இப்படி சொல்கிறாங்க, فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا, ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா. இது முஸ்லிம்களுக்கு எந்த ஈமான் அதிகமாக்குச்சு, இதனால் முஸ்லிம்களுக்கு கூடுதல் ஈமான் என்ன கிடச்சிருக்குதுன்னு சொல்லி பரிகாசமாக பேசினாங்க.
இப்போ அம்மல்லதீன ஆமனு, ஆனால் மூமின்களோ ஃபஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ் பதில் சொல்கிறான். இப்படியா கேட்குற? அம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா, மூமின்களுக்கு ஈமானை அதிகமாக்கியது, மூமின்களுக்கு ஈமானை அதிகமாக்கியது. அவன் கேட்டான், ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானான்னு முனாஃபிக்கு. அல்லாஹ்டேன் பதில் வந்துச்சு, அம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹு ஈமானா. அடுத்து ஃபக்ஷவுஹும் 7வது ஆயத்தில் இமாம் புகாரி யசீத் என்குசுக்கு ஆதாரத்தை சொல்லிகிட்டே வரார். இந்த ஆயத்தெல்லாம் பாருங்க, எல்லா ஆயத்துலையும் ஜாத யசீது ஜாதத்து இருக்குது. எனவே ஈமான் கூடுதலாக ஆகும் என்று நல்லா தெரியுதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆமாம் ரைட். நமக்கு உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்ன? இதில் எந்த ஆயத்துலையும் நஃப்ஸ ஈமானை பற்றி சொல்லலை, லவாஹிக் ஈமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, முத்தஅல்லிகாத் ஈமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது நூருல் ஈமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதும். ஃபக்ஷவுஹும், பயந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு. இந்த பயந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு என்று சொன்னது ஈமானை அவர்களுக்கு அதிகமாக்கிவிட்டது. இது ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தில். ஷான நுஸூல் என்ன இதுக்கு? உஹது யுத்தம் முடிஞ்சிடுச்சு. உஹது யுத்தத்தில் சில பாதிப்புகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு. உஹது யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் காஃபிர்கள்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போனாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா, காயப்படுத்தப்பட்ட தோல்வியிலாக்கி அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, எனவே சரியாக வராது, திரும்ப ஒரு தடவை சென்று அவங்கள சுத்தமாக 100க்கு 100 க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த வெற்றி மமதையில் அவங்க முடிவு செய்கிறாங்க. அறக்குறையாக வந்துட்டோமே. இது நபி அவர்களுக்கு காதில் வந்துச்சு. உஹதில் வெற்றி அடைந்த காஃபிர்கள் திரும்பவும் தாக்க வராங்கன்னு சொல்லி இப்போ நபி சொன்னாங்க, நாளைக்கு நம்மோட எல்லாரும் யுத்த களத்துக்கு வாங்க, எதிரிகள் நம்மை தாக்க வருகின்றார்களாம் என்று அறிவிப்பு செஞ்சாங்க. இப்போ தான் யுத்தம் முடிந்து பல பேர் மௌத்தா போய் மதினாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே அடுத்த உத்தரவு வந்துருச்சு, மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னால் யுத்தத்துக்கு தயாராகங்கன்னு சொல்லி. உடனே தயாராகிட்டாங்க. ஹம்ராவுல் அசத் மதினாவிலேருந்து 8 மைல் தூரத்தில் இருக்கிறது. அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அபூ சுஃபியானுடைய கல்பில் ஒரு பயம் வந்துருச்சு. திரும்பி போன முஸ்லிம்கள்லாம் தாக்குவதற்கு வராங்கன்னு சொன்ன உடனே, சரி இந்த இப்போவான யுத்தத்தை நடத்தவானா, நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு அந்த காஃபிர்களுடைய படை திரும்பிடுச்சு. சஹாபாக்களை தாக்காம யுத்தம் செய்ய வராமல் வருகின்ற பாதையில் அப்துல் கைஸுடைய ஒரு வணிக குழு வந்துச்சு மதீனாவை நோக்கி. அபூ சுஃபியான் சொல்லிட்டு இருக்கிறாரு, சொன்னாராம், நீங்கள் போகிறீங்க, அங்கே முஸ்லிம்களுடைய படை இருக்கும், அவங்கள்ட்ட போய் அவங்கள தாக்குறதுக்கு பெரிய படை இருக்குது, பெரிய படை வருது, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஆகவே பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கன்னு ஃபக்ஷவுஹும் சொன்னதை கேட்டுட்டு வந்து சொன்னானோ. அவன் போயிட்டான் திரும்ப மக்காவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக. இந்த ஃபக்ஷவுஹும் என்று சொன்னார்களே, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும்,
அந்த வணிக குழு வந்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னது, மக்களெல்லாம் ஒன்று கூடி உங்களை தாக்குவதற்கு தயாராகிட்டாங்க. அவங்க தாக்குனாங்கன்னா நீங்கள் சட்னி ஆகிடுவீங்க. பக்ஷவும் பயந்து கொண்டு யுத்தத்துக்கு தயாராகாதீங்க, ஊருக்கு திரும்பி போங்க என்கிற கருத்துப்பட சொல்லும்போது ஃபஸாதஹும் ஈமானா, அந்த சஹாபாக்களுக்கு ஈமான் அதிகமாகிடுச்சு. வாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம் யார் வந்தாலும்னு சொல்லி காலு ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் தான். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த ஆயத்திலையும் ஃபஸாதஹும் ஈமானான் இருக்கிறது. 8வது ஆயத் வமா ஸாதஹும் இல்லா ஈமானோ வ தஸ்லீமா. இது சூரத்துல் அஹ்ஸாபுடைய ஆயத். இது 20வது ஆயத்துடைய ஒரு துண்டு, ஒரு பகுதி. இது கஸ்வை அஹ்ஸாபுல தொடர்பு உள்ளது. முஸ்ரிக்கீன்கள்லாம் முடிவு செஞ்சாங்க, எல்லா கபீலாவும் ஒன்றா சேர்ந்து மதீனாவை தாக்கணும்னு. மதீனாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் வேரோடு அழிக்கப்படணும்னு சொல்லி குர்ஆனில் சொல்லுவான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு மேலேந்து உங்களுக்கு கீழேந்து அந்த படைகள் உங்களை நோக்கி வந்தது. இது ஜாகத்தில் அபுசார் பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், இது எங்களெல்லாம் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. பார்வைகளெல்லாம் உற்று நோக்க ஆரம்பித்தது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஒட்டுமொத்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே முஸ்லிம்களாகிய நம்மை தாக்குவதற்கு என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தீர்கள். தலுன்னூன பில்லாஹில் ஒன்னூனா, அல்லாஹை பற்றி பலவிதமான எண்ணங்கள் எண்ணினீர்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா, உதவி செய்யாமல் கைவிட்டுடுவானா, காஃபிர்கள் வெற்றி பெற்று விடுவார்களா, நாம் தோற்று போய்விடுவோமா என்றெல்லாம் நினைத்தீர்கள். ஹுனாலிக புத்தலியல் முஃமினூன், மூமின்கள் அந்த நேரத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஜில்சிலு ஜில்சாலன் ஷதீதா, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இப்படியாக அந்த நிலையை அல்லாஹ் சொல்லிட்டு வலம்மார அல் மோமினூன் அல் அஹ்ஸாப, அந்த படைகளை மோமின்கள் பார்த்தபோது காலு ஹாதா மா வாதன் அல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ் தாலா முன் அறிவிப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருந்தானே உங்களை தாக்கி முன்னோக்கி அவர்கள் வருவார்கள் என்று, அதுதான் இது. சதகல்லாஹ் ரசூலுஹு வமா ஸாதஹும் இல்லா ஈமானோ வ தஸ்லீமா. அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க, அந்த படையை பார்த்து அவங்களுக்கு பயம் வரல, மாறாக ஈமான் வந்தது, எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி. இது வரைக்கும் 8 ஆயத்துகள், 8 ஆயத்துகளிலேயும் ஜாத ஜாத ஜாதத்துஹு, யஸ்தாது யஸீது ஜித்னா லியஸ்தாது, இப்படியாக ஈமான் ஜாயிதஹாகும், ஈமானை ஜாயிதஹாக்கினோம் என்ற ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து அல் ஈமானு யஸீது வ யன்குசு. இமாம் புகாரியுடைய மதஹப் என்ன? அல் ஈமானு யஸீது வ யன்குசு. நாம் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து உடையவர்கள் அல்ல. ஆனால் எந்த ஈமான் யஸீது யன்குசுல தான் மாற்று கருத்து. நஃப்சுல் ஈமானா லவாஹிக்குல் ஈமானா, திரும்ப திரும்ப சொல்ல நீங்கள் புரியணும் என்பதற்காக. இந்த ஆயத்தில் எதுவுமே நஃப்சுல் ஈமானுடைய ஜியாதத்தை பற்றி சொல்லலை. லவாஹிக்குல் ஈமான், ஈமானோட தொடர்புள்ள விஷயங்களில் உண்டான ஜியாதத்தை தான் சொல்லுது. அல்லது நூறுல் ஈமானுடைய ஜியாதத்தை சொல்லுது, அல்லது தக்மீலத்துல் ஈமானுடைய ஜியாதத்தை சொல்லுதுன்னு சொல்லி. என்ன சொல்ல போனால், இமாம் புகாரி இடத்துல நம்ம கேட்டோம்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆயத்தை கொண்டு நஃப்சுல் ஈமான் யஸீது யன்குசுன்னு சொல்கிறீங்களான்னு சொன்னால் அவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனவே இது லஃப்ஸி நிசாய், வார்த்தையில் சண்டை.
கருத்து ஒன்று. சில நேரங்களில் கூட்டங்கள் நடக்கும், அவரும் கத்துவார், இவரும் கத்துவார், அவரும் கத்துவார், விஷயங்கள் புரியாமல். ஆனால் கடைசியில் ஏன்ப்பா எல்லாம் கத்துறீங்க, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி கேட்டால், கடைசியில் கேட்டால் அசல் கரு ஒன்றா தான் இருக்கும். அந்த அசல் கருவை விளங்கி கொண்ட அந்த முறையில் ஏற்பட்ட தப்பு தான் சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.